நான் கூட இன்னொரு அட்டைப்பட்டி இருக்குன்னு நினைச்சேன். இப்படி பண்ணாலே போதுப்பா. ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாக்காக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேபி சைக்கிள் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கக்குள்ள 998. ஆனால் இப்போ வந்து அதோட ரேட் வந்து ஏறிடுச்சு. இந்த சைக்கிளோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை பார்த்து அக்ஸா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல? சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்கிங் அருமையாக இருக்குது. பேக்கிங் நல்லா இருக்குது. ஏன்னா உள்ளே ஏதோ உடஞ்சிருமோ தெரியலே, பார்ப்போம். நல்லா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்கினா. நான் கூட இன்னொரு அட்டைப்பட்டி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. சரி சரி, இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன காலா? ஆமாம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். இதுதான் மெயின் பார்ட்டே. வேற எதுவும் இல்லை இதுக்குள்ள. மொத்தம் சைக்கிளே வந்து 4 பார்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. மெயின் பாடி, அதுக்கப்புறம் ஸ்டேரிங், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல், பேக் வீலுன்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி நீங்க பாருங்க, ஏறி காட்டு. நானே 1500 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி நீயும் கிடைக்காத நிச்சயம் பண்ணு. பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஆஹா இல்லை, பேட்டரி போடணும். ஆமாம். ஏற்கனவே வந்து ஹம்ராக்கு இதேமாரி வண்டி வாங்கியிருந்தோம்ல, அதை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பார்ப்போம். வந்துருச்சுப்பா. அது வந்து ஃபுல்லா போல்ட்ஸ். பேக் வீல், பேக் வீல் நல்லா சர்க்கஸ் பண்றானே. கீழே அந்த நெட். தனியாக வந்துடும். அதை லாஸ்ட்டாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து வந்துடுச்சு. இதுக்குள்ள வந்து இங்கே ஒரு புஷ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிடும், ஏன்னா வெளில வந்துடும். கீழே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஆஹா, அந்த கம்பி கீழே வரும். நீங்க தலை கீழே மாட்டுறீங்க, அது கீழேருந்து வரும். கீழே வருமா? ஆமா, அதான் இருக்குல்ல. இதை கொஞ்சம் எடுத்துடணும். கட்டி மூடி மாரி கொடுத்துருக்கோம். எடுத்துட்டு ஸ்டீரிங் வீல் வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி நேராக கூட வச்சுக்கலாம். கீழே வரும். இது உள்ளே வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஒயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப மெலிசான ஒயரு. அந்த ஒயர் மட்டும் ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா மியூசிக் ஒர்க் ஆகாது, லைட் எரியாது. இந்த கேப்பை வந்து கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சா? இதோட பேக்கு தான், பேக் டயர் தான். ஓகே. ஆமாம். இது ஒன்று இப்படி இது மட்டும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க தானே? ஸ்க்ரூ தோருக்கு. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ தான். ஸ்டார் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் இப்படி எடுத்து ஸ்க்ரூ வந்து இது உள்ளே கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிற லைட்டாக ஓட்டு விட்டு போயிடும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? என்ன பாட்டு எல்லாம் கேட்கல? பேட்டரி போட தான் ஓடும். ஆமால்ல, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஐயோ மூக்கு 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 வொர்க் அவுட் கிளியர் போகுது फ्रेंड्स. என்னடா பாட்டு ஓடல? ஏ சோட மச்சா போச்சா. கீழே சரியா அமுங்கல. பாரு. ஆமா. இப்போ ஆன் பண்ணுங்க.
இதே பாட்டு தான் அக்ஸாவோட வாக்கர்லேயும் வரும்ல. வண்டி ஃபிக்ஸ் பண்ணோடனே ஹஸ்பண்டே உட்காந்து ஓட்டி பார்த்தாங்க. அவங்க வந்து 75 kg வந்து தாராளமாக தாங்குச்சு, ஸ்மூத்தாக போச்சு. அசால்ட்டாக தாங்குது. என்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்க. வா, என்னது இது? சுத்தி சுத்தி வராங்க. அத்தா ஓட்டிட்டு நீ ஃபர்ஸ்ட். என்னம்மா இது? புதுசா இருக்கு. பா ஓட்டலாமா? பா உட்காந்துக்க. பா ஏ அக்ஸாவளே ஓட்டலான்னு பார்ப்போம். நீ ஓட்டு பாப்போம். ஓட்டு. ஏன் அல்சா அவளுக்கு ஒண்ணுமே புரியல அது என்னன்னு. பொண்ணு ரிவர்ஸ்ல போகுதுடா. என்ன தங்க? கரெக்டா அந்த ஸ்விட்ச் ஆன் பண்றா பாரு. ஆமா. இந்த சைக்கிளை எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.